ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு மின்சார தொழிலாளர் வாழ்ந்துட்டு வந்தாரு ராமு. அந்த ஊர்லயே அவர்தான் அனைத்து மின்சார வேலைகள் பார்த்துட்டு வந்த ஒரே மின்சார தொழிலாளர். அதனால அவருக்கு வேலை பாரம் ரொம்ப அதிகமா இருந்தது. நாள் முழுக்க அந்த ஊர்ல மின்சாரம் வந்து போகும் போதெல்லாம் அது சரி செய்யறதுதான் அவரோட வேலை. தன்னோட உடம்பு பத்தி யோசிக்காம மின்சார கம்பம் மேல ஏறி இறங்குறதுனால ராமு கால்ல ஒரு சின்ன வீக்கம் வந்தது. ராமுவோட கால் வீக்கம் பார்த்துட்டே அந்த ஊர் ஜனங்க கூட அப்போ அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா முதல்ல இருக்கிற அனைத்து வேலைகள் முடிச்சுட்டே அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு எப்பவுமே ராமு சொல்லுவாரு. அப்படியே கொஞ்ச நாள் சென்றது. ராமு காலுக்கு அழுத்தம் ரொம்ப அதிகமா கொடுத்தனால வீக்கம் இருக்கிற காலில் செப்டிக் ஆகிவிட்டது. வலி தாங்க முடியாம மருத்துவர் கிட்ட போய் காட்டும் போது வேற வெளியே இல்லாம செப்டிக் ரொம்ப அதிகமா இருந்தனால ஒரு கால் முட்டைக்கு கீழே வெட்டப்பட்டது. அவனுக்கு நடந்த அந்த சம்பவத்தினால ராமு மறுபடியும் அவனோட வேலைக்கு திரும்ப போகவே முடியல. அந்த ஊர்ல வேற எந்த மின்சார தொழிலாளர் இல்லாதனால ஊரே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுல முழுகுச்சு. இந்த கதையை கேட்ட அப்புறமா தோணுது இல்லைங்க, இந்த கதையில இருக்கிற ராமு மாதிரி நம்ம பக்கத்துல நிறைய ராமு இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அம்மாங்க சொல்லலாம். அவங்களோட உடம்பு பத்தி கவலைப்படாம முழு நாள் மத்த எல்லாருமே சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா கவலைப்பட்டுட்டே தன்னோட உடம்பு பத்தி அக்கறை இல்லாம இருக்காங்க. அப்படி யாராச்சும் உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு திட்டி கூட அவங்களோட உடம்பு பார்த்துக்க சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.